நடிகர் விஷால் வந்து இயக்குனரா அறிமுகமாகி இருக்கிறாரு இந்த படத்தின் மூலமா. மகுடம் இந்த திரைப்படத்தை பத்தி தான் இந்த ரிவ்யூல நம்ம பார்க்க போறோம். நடிகர் விஷால் திரைக்கதை எழுதி இயக்கி நடிச்சிருக்க திரைப்படம் தான் மகுடம். இந்த படத்துல நடிகர் விஷாலோட அஞ்சலி, துஷாரா விஜயன், ஜான் விஜய், அதே மாதிரி தம்பி ராமையா, ஜெயபிரகாஷ் அப்படின்னு நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன, படம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். 1965 சென்னையில வந்து ஒரு குழந்தைகள் கடத்தப்படுறாங்க. அப்படி ஒரு கடத்தப்பட்ட குழந்தை தான் வந்து விஷால். அவர் அங்கிருந்து தப்பிச்சு விசாகப்பட்டினம் போறாரு. விசாகப்பட்டினத்துல இறங்கிட்டு அங்க அவரோட ஒரு நண்பர் ஜான் விஜய் வந்து அவரோட நண்பராகிறாரு. அவங்க சின்ன பையனா இருக்கும்போதே வந்து இந்த விசாகப்பட்டினத்துடைய துறைமுகத்தை நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். நம்ம வந்து ஒரு ஒரு கப்பல் வாங்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி 2000க்கு அப்புறம் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா, சென்னையில வந்து ஒரு மெடிக்கல் ரெப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு விஷால் அவர்கள். அவருக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்கு. அவருடைய மனைவி வந்து துஷாரா விஜயன், ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை இருக்கிறாங்க. இவருக்கு என்னன்னா, துஷாரா விஜயனை கல்யாணம் பண்ண போகும்போது அவருடைய அப்பாவான தம்பி ராமையாட்ட ஒரு பொய் சொல்லிடுறாரு. என்னன்னா, நான் வந்து என்கிட்ட கார் இருக்கு, நீங்க வந்து உங்க பொண்ணை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்லிடுறாரு. அதனால வந்து எப்பெல்லாம் தம்பி ராமையா வராரோ அப்பெல்லாம் ஒரு காரை ஏற்பாடு பண்றது அப்படிங்கிறது இவருக்கு பெரிய தலைவலியா மாறி இருக்கு. ஏன்னா இவருடைய மாத சம்பளம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 17,500, அது போக இன்சென்டிவ்ஸ் வரும், அவ்வளவுதான். இப்படி சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஒருத்தரால வந்து எப்படி கார்லாம் வாங்க முடியும் அப்படிங்கிற அந்த லாஜிக்லாம் தாண்டி, தம்பி ராமையா வரும்போதெல்லாம் கார் வாங்கணும், தன்கிட்ட கார் இருக்கிறதா காட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் அவருக்கு ஏற்படுது. ஒரு கட்டத்துல வந்து இல்ல நம்ம காரே வாங்கிடுவோம் அப்படின்னு முடிவு எடுத்து கார் வாங்கலாம் போறாரு, நிறைய அவமானப்படுறாரு. எண்ட் ஆஃப் தி டே வந்து ஒரு யூஸ்டு கார் ஒன்னா வாங்குறாரு. அது என்ன காருன்னா BMW காரு, ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாரு. இந்த இடத்துலயே வந்து லாஜிக்கா நமக்கு பெரிய கேள்வி வரும். ஏன்னா 17,500 சம்பளம் வாங்குறாரு, எப்படி BMW கார் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு அப்பயே எழும். அதையும் நம்ம வந்து பெருசா வந்து அதை கவனத்துல எடுத்துக்காம அடுத்த படத்துல நம்ம உட்காடுறோம் அப்படின்னா அடுத்தடுத்த அடிகள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ கார் வாங்கிட்டாரா, கார் வாங்கிட்டு ஒரு குன்னூர் போறாரு தன்னோட ஃபேமிலியோட. அப்படி அங்க போகும்போது அவரை வந்து ஒரு கேங் வந்து காரை மறிச்சு நிப்பாட்டி அங்க ஒரு கன் ஷூட் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கையில துப்பாக்கிகள் இருக்கும். எல்லாரும் காரை நோக்கி சுடுறதுனால துஷாரா விஜயனும் அதே மாதிரி அவங்களுடைய பொண்ணும் வந்து இறந்துடுறாங்க. அங்கிருந்து அவங்க தப்பிச்சு போகணும் அப்படின்னு விஷாலும் அவங்க பையனும் தப்பிச்சு போகும்போது அதே வனப்பகுதிக்குள்ள குன்னூர் வனப்பகுதியில வந்து வில்லன்கள்லாம் கொன்னுட்டு யாரா நீங்க எங்க இருந்துடா வரீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் கட் பண்ணி விசாகப்பட்டினம் விஷாலுக்கு கதை மூவ் ஆகுது. அதாவது தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ரவுடி அப்பா, அப்பாவியான பையன் அப்படிங்கிற அந்த இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நம்ம அதை கேட்டிருப்போம். அதே தான் இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன் அதை ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. படம் வந்து நான் லீனியராக போகுது. முதல்ல வந்து இந்த பக்கம் அப்பா கதை வருது, அப்புறம் பையன் கதை வருது, அப்புறம் அப்பாவுடைய ஃப்ளாஷ்பேக் வருது, அப்புறம் ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. இப்படின்னு நான் லீனியராக தான் படம் முழுக்க போய்கிட்டு இருக்கு. இதில் விஷாலுடைய நடிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வழக்கமான நடிப்பு தான். இதுக்கு முன்னாடி படங்களில் நம்ம பார்த்தா அதே நடிப்பு தான் இந்த படத்துலையும் இருக்குது. பெரிய அளவு வந்து ஒட்டும்படியாக இல்லை, ஒரு வித்தியாசம் காட்டக்கூடிய வகையிலும் இல்லை. அப்பாவுடைய கதாபாத்திரத்துக்கு அவர் வந்து வெள்ளை தாடி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து கரகர குரல்ல பேசுறாரு. அது வந்து மார்க் ஆண்டனியை தான் நமக்கு நினைவுபடுத்துது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த படத்துலையும் அவர் இதே மாதிரியான ஒரு டோன்ல தான் இருந்தாரு. அதை அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஒட்டு தாடியும் அதே மாதிரி கரகர குரல் வச்சா அது ஒரு அப்பா கேரக்டர் அப்படின்னு ட்ரை பண்ணி பண்ணதான் நினைச்சிருக்காங்க. பட் அது பெரிய அளவு ஓட்டலை. அதே மாதிரி பையன் விஷால் அப்படின்னு பார்த்துட்டோம்னாலும் அதுவும் முதல்ல பரிதாபமான ஒரு ஆள் மாதிரி வராரு. பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்காரு. அதுவே ஒரு நல்ல கேரக்டர் ஆர்க்கு பில்ட் பண்றதுக்கான ஒரு செட்டப் தான். ஆனா அதையும் மிஸ் பண்ணி ஒரு பெரிய அளவு ஈர்க்கும்படியான நடிப்பை அந்த படத்துல ஒரு பெருசா கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு துணையா வந்து துஷாரா விஜயன் வராங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு பெண், அதான் கதாபாத்திரம் போல. படம் அவங்க வரக்கூடிய ஒரு 1/2 ஹவரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை தாண்டி பெரிய அளவு அவங்களுடைய நடிப்பை எடுத்து சொல்ற அளவுக்கோ, இல்லை வந்து கேரக்டரோட ஒட்டி போற அளவுக்கோ, இல்லை அவங்களுக்கு என்ன கேரக்டர் சொன்னாங்கன்னு அப்படின்னு தெரியல. அந்த அளவு வந்து ஈர்க்கும்படியோ, இல்லை வெறும் பார்வையாளர்களோடு ஒட்டும்படியோ அந்த மாதிரியான எந்த கதாபாத்திரமும் அவங்களுக்கும் இல்லை. அதற்கப்புறமா அஞ்சலி அவங்க இருக்காங்க. அவங்க கொஞ்சம் பார்க்கறக்கு துள்ளலா இருக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்களும் வராங்க. அவங்க கொஞ்சம் பார்க்கறதுக்கு துள்ளலா இருக்கிறது. வழக்கமா அவங்களுக்கான ஒரு டயலாக் டெலிவரி இந்த மாதிரியான விஷயங்களோடு மட்டும் அவங்களும் நின்றுறாங்க. ஒரு பாட்டு வருது, அப்புறம் சில ரொமான்ஸ் காட்சிகள், அப்புறம் ஒரு ஃபைட் சீனு. இதை தாண்டி பெரிய அளவு அஞ்சலிக்குமான ஸ்கோப்பும் அப்படிங்கிறது படத்துல இல்லை. இதை தாண்டி நிறைய கதாபாத்திரங்கள், துணை கதாபாத்திரங்கள் இருக்காங்க. பீடா போட்டுக்கிட்டே வராரு ஜெயபிரகாஷ். அவர் வந்து அவர் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு ஒரு ஒரு சீன் வரும். அதுக்கும் அவர் இப்போ இருக்கிற இடத்துக்குமான சம்மந்தம் அப்படிங்கிறது எதுவுமே எலிவேட் ஆயிருக்காது. அதே மாதிரி வந்து ஃப்ரெண்டா வரக்கூடிய ஜான் விஜய், அவரும் ஒட்டு தாடி போட்டுட்டு தான் வராரு. அவருடைய நடிப்பும் ரொம்பவும் எல்லை மீறி, அதாவது என்னன்னா ஒரு மீட்டர் இருக்கும்ல, இந்த அளவுல இருந்தா போதும் அப்படின்னு அந்த மாதிரி எதுவும் இல்லாம அவரும் வந்து கரகர குரல்ல தான் பேசுறாரு. அவருடைய அந்த மாடுலேஷன்ஸ் அது எதுவுமே வந்து ஸ்க்ரீனோடு நமக்கு புரிஞ்சு ஒட்டிக்கிற மாதிரியான எந்த எதுவுமே இல்லை.
இன்னும் சொல்ல போனால் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் சீனில் வரக்கூடிய இந்த டைலாக்லாம், அவருடைய டைலாக்லாம் வந்து புரியவே இல்லை, நமக்கு என்ன பேசுறாரு அப்படிங்கிறதே புரியல. அந்த அளவு தான் அவருடைய ஆக்டிங்கும் இருந்தது. இதை தாண்டி தம்பிராமையா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வராரு, செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் சீன்ல அவர் எட்டி பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சீன் வரும், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அறிமுக காட்சியில அவர் ரொம்ப குளிருதுன்னு சொல்லி நடுங்கிட்டே இருப்பாரு. டக்குன்னு சீனுக்குள்ள போனோடனே குளிர்லாம் போயிடும், டக்குன்னு ரொம்ப நார்மலா பேச ஆரம்பிச்சிருவாரு. இப்படி நடிப்புக்கு சில கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுக்கணும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு இடத்துல அவருடைய மீசை ஒரு மாதிரி இருக்கு, ஒரு டெத் சீன்ல அவருடைய மீசை வேற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி எந்த கண்டினியூட்டி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இப்படிதான் படம் முழுக்க எந்த ஒட்டலும் எந்த ஒரு விறுவிறுப்புமே இல்லாம தான் படம் முழுக்க இருக்குது. திரைக்கதையும் இந்த முறை விஷால் தான் எழுதியிருக்கிறாரு. அதையும் பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நான் லீனியரா இருக்கு இல்லையா, அது ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு ஹூக் கொடுக்கணும், ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிளப்பணும். அந்த மாதிரி எந்த சீனுமே இதில் அமைக்கப்படலை அப்படிங்கிறதா மகுடம் திரைப்படத்தினுடைய மிக பலவீனமான திரைக்கதை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு இடத்துல நம்ம கதைக்குள்ளே போகலான்னு நம்மளே விருப்பப்பட்டாலும் தேவையற்ற நிறைய காட்சிகளை வச்சு கதைக்குள்ளே நீங்கள் உங்களை நாங்கள் விட்டுறவே மாட்டோம் அப்படின்னு ரொம்ப வம்படியாக வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து முதல் ஒரு 1/2 ஹவர்லாம் பார்த்தோம்னா சீக்கிரம் கதைக்குள்ளே போயிட்டா நமக்கு அதோடு பயணப்படுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா படம் 3 மணி நேரம் இருக்குது. அந்த 3 மணி நேரத்தை இன்னும் கொஞ்சம் கூட ட்ரிம் பண்ணியிருக்கலாம். அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் கார் வாங்குறதுக்காக அவங்க போகிறதே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே போய்கிட்டே இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து பெரிய அளவு நம்மோடு ஒட்டலை. செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அதீதமான தந்தை விஷால் அவருடைய காட்சிகள், காதல் எப்படியாவது ஓகே பண்றதுக்காக அஞ்சலி கிட்ட அவர் மெனக்கிற இடங்கள்லாம் வந்து இன்னுமே வந்து வெட்டி சுருக்கிருக்கலாம். குறிப்பா வந்து கடல் முன்னாடி அவங்க 2 பேரும் அம்மா அப்பாவை கூப்பிட்டு பேசிக்கிற ஒரு காட்சி வரும். அதெல்லாம் ரொம்ப வந்து நல்லா எழுதியிருக்கலாம். ஆனா வந்து அந்த காட்சிகள்லாம் வரும்போது பார்வையாளர்களே தியேட்டர்ல சிரிக்கிறாங்க. ரொம்ப எமோஷனலான காட்சிகளாக நினைச்சு வச்சிருக்காங்க. பட் அது பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆகாததுனால பார்வையாளர்களுக்கு ஒரு சிரிப்பு தான் ஏற்படுது. இதை தாண்டி ஒவ்வொரு சாப்டர் வைஸ் நாங்கள் பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ரைஸ் ஆஃப் லிங்கா, இந்த ரிவெஞ்ச் பேட்டில், இந்த மாதிரி நிறைய டைட்டில்ஸ்லாம் வருது அங்கங்கே படத்தில். அதுவும் இது வந்து தேவையே இல்லாது, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க, அதுக்கான ஒரு எலிவேஷனோ அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ படத்தில் கொடுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. இதை தாண்டி பின்னணி இசை அப்படின்னு வந்துட்டோம்னா ஜிவி பிரகாஷ்குமார் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ட்ரெண்டிங் சாங் ஒன்று வந்துச்சு, அந்த சாங்கை, அதாவது தெலுங்கு சாங்குன்னு நினைக்கிறது நான், அதோட மெட்டை எடுத்து அப்படியே அஞ்சலி ஆடக்கூடிய ஒரு பாட்டா மாத்திருக்கிறாங்க. அவரும் தன்னுடைய ஒரு பங்குக்கு படத்தை செதுக்கி இருக்காப்புல. அதனால பின்னணி இசையும் சரி பாடல்களும் சரி பெரிய அளவு நமக்கு ஒட்டலை. ஒளிப்பதும் சுமாரான ரகம் தான் இருந்தது. படம் முழுக்க நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. கமர்ஷியல் படங்களுக்கு லாஜிக் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. ஆனா அதை ஒரு சாதகமா எடுத்து நல்லாவும் பண்ண முடியும், ரொம்பவும் மொக்கையாவும் பண்ண முடியும். ஆனா இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு லாஜிக் கோட்டைகளை வச்சுக்கிட்டு எந்த நம்பிக்கையில இவ்வளவு நீள படங்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எடிட்டிங்ல ஒரு படம் எடுத்தாங்கன்னா அது எடிட்டிங் டெஸ்க்கு வருது அப்படின்னா அங்கே தெரிஞ்சிடும் நமக்கு. இல்லை ரொம்ப நாள் அதிலே வேலை செய்யறோம் அப்படின்னா குறைஞ்ச அளவு நம்மளால ஏதாவது யூகிச்சு இது வேணும் வேணாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணலாம். எடிட்டிங் டெஸ்க்குக்கே வராமல் ஒரு படத்தை கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்திருக்கு மகுடம் திரைப்படம். நிறைய ட்ரிம் பண்ணியிருக்கலாம், இன்னும் ஷார்ப்பாக நிறைய விஷயங்கள் அதில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் விறுவிறுப்பை கூட்டுற மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். அது எதுவுமே இந்த படத்தில் நடக்கலை. இன்னொன்று கிராஃபிக் எஃபெக்ட்ஸ் சொல்லலாம். கப்பல் சீன் வரும்போது கப்பலில் பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க, அது ஏதோ கலர் பொடி தூண மாதிரியான காட்சிகள் வருது. அதே மாதிரி வந்து ஜான் விஜயும் விஷாலும் என்ட்ரி ஆகிற ஒரு சீன் இருக்கும் ஹார்பரில், அதெல்லாம் கிரீன் மேட்டில் ஷூட் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. அதெல்லாம் ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. காரில் ஜான் விஜயும் விஷாலும் போகக்கூடிய ஒரு பில்டிங்குள்ளே போவாங்க, பில்டிங்லாம் பிளாஸ்ட் ஆகும். அதெல்லாமே வந்து என்னமோ புதுசாக எடிட்டிங் கற்றுக்கிட்ட ஒருத்தர் வந்து விஎஃப்எக்ஸை பண்ணி எங்கே வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அதுவும் இருந்தது. இந்த மாதிரி நிறைய காட்சிகள். கிளைமேக்ஸ் சண்டை விறுவிறுப்பாக கொண்டு போய் காட்டியிருக்க வேண்டிய கிளைமேக்ஸ் சண்டை. ஆனால் வந்து அதையும் ரொம்ப நகைச்சுவைத்தன்மைன்னா அவங்க வேணும் வச்சாங்கன்னு சொல்லலை. அந்த காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்ப சிரிப்பு தான் ஏற்படுத்துதே தவிர ஒரு சீரியஸ்னஸே கொடுக்க மாட்டேங்குது. வில்லன் வந்து கையில் கன்னோட தான் உட்காந்துருக்காரு. ஆனால் ஆப்போசிட்டில் வரக்கூடிய ஆட்களை எல்லாம் வந்து கத்தியை தூக்கிட்டு வராங்க. துப்பாக்கியை வச்சு சுட்டாலே அவங்க இறந்துருவாங்க, வில்லன் ஜெயிச்சிருவார். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கையில் கன்னை வச்சுக்கிட்டு குத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப லாஜிக் எல்லை மீறல்களாக இருந்தது. இதை தாண்டி ஒரு சோசியல் மெசேஜ் சொல்கிறான்னு வம்படியாக உள்ள திணிச்சது. லிங்கா மாதிரி வந்து, லிங்கானா தந்தை விஷால் மாதிரி வந்து பையன் விஷால் வந்து ஒரு மாடுலேஷன் கொண்டு வந்து அதை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி பண்ணது அப்படின்னு எந்த காட்சிகளும் பெரிய அளவு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இல்லை. அதாவது வடிவேலு அவர்களுடைய ஒரு காமெடி வரும்ல, இந்த அம்மிக்கல்லை கொத்த தெரியாதவர் கொத்தியதை போல இருக்கிறது என் கட்சிக்காரரின் கபாலம் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து எதையோ என்னமோ பண்ணி எடுப்போம், எப்படியோ அது வரட்டும், பார்வையாளர்கள் எப்படியோ அதை எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி எடுத்த மாதிரி வந்திருக்கு மகுடம். இன்னும் கொஞ்சம் சராசரி ஆளுக்கு கார் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதே ஒரு நல்ல நாட்டு. அதை வேற ரேஞ்சில் கொண்டு போயிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக கொடுத்துருக்க முடியும்.
அதில் ஒரு கேங்ஸ்டர் கதையை வச்சு அதில் ஒரு பழிவாங்கல் வச்சு அப்படின்னு எதையோ ஒன்று பண்ணி எப்படியோ கொடுத்துருக்குறாங்க. பெரிய அளவு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் மகுடம் திரைப்படம் அப்படிங்கிறது இல்லை. ஒருவேளை உங்களுக்கு இந்த திரைப்படம் பார்த்தா உங்களுக்கு வேறு மாதிரியான பார்வைகளும் கூட வரலாம். அதை என்னோட கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.